லைவ் சகோதரர் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக பொன்னாடை போற்றி கௌரவிக்கப்படுகிறது. சிகரம் மீடியா லேட்டாக தான் வருவான். லேட்டாக தான் வருவான். ஆடியோ கிளியரா இருக்கா?
சிறப்பு பாடகர் அன்பு தம்பி ஒரு வாட்டி சக்தி வேலை பக்தி இசை பாடலாக ஐயன்னாரே வந்தருளும் ஐயன்னாரே எல்லையில் கோயில் கொண்ட கையன்னாரே எல்லையில் கோயில் கொண்ட கையன்னாரே எல்லை உண்ட உந்தனுக்கு கையன்னாரே எல்லை உண்ட உந்தனுக்கு கையன்னாரே அம்மை வந்தருளும் ஐயன்னாரே ஐயன்னாரே அம்மை வந்தருளும் ஐயன்னாரே எல்லையில் கோயில் கொண்ட கையன்னாரே எல்லையில் கோயில் கொண்ட கையன்னாரே எல்லை உண்ட உந்தனுக்கு கையன்னாரே எல்லை உண்ட உந்தனுக்கு கையன்னாரே வெள்ளக்கூடும் ஐயன்னாரே
மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு சிறப்பு தருகின்ற மற்றும் பக்தி இசை பாடல்கள் வழங்க அடுத்த கலைக்குழுவின் சிறப்பு பாடகி அருமை சகோதரி இரட்டைக்கு ஸ்வேதாவிதமான பக்தி இசை பாடலாவது மதுரையில் இருந்து வந்து எங்களுக்கு நல்ல முறையில் சமையல் செய்த சமையல் கலைஞர்களுக்கு பொன்னாடை ஊற்றி கௌரவிக்கப்படுகிறது. மூர்த்தி அவர்களுக்கு பொன்னாடை ஊற்றி கிடைக்கிறது. குப்பை அவர்களுக்கு கர்நாடக ஊற்றி கௌரவிக்கப்படுகிறது. கிராமத்தார்களுக்கு எங்களுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். இன்னைக்கு எந்த இது சொன்னாலும் நாங்கள் இதை வந்து இங்கே பண்ணி கொடுக்குறது நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். எங்களுக்கு நல்ல விஷயம். உண்மையிலே இந்த பகவான் கொடுத்தது எங்களுக்கு போதும். நீங்கள்
அவளோடு அவளாக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பச்சைக்காளி பவளக்காளி அற்புதமான காட்சிகள் காரணமாக இது உங்கள் மத்தியிலே ஒரு பாப்பா படிபெடுத்து காட்டில் கொண்டிருக்கும் தாகி ஸ்ரீதேவி அம்மா பெய்தனிலே ஆட்டி வைக்கும் பேர் வழியா சிவராஜ்ய மட்டும் மாறியம்மா அம்மா அம்மா சந்தன கொண்ட வழியே அம்மா
பாடல் நிறைவு பாடலாக ஆறு பாடலாக ஒரு மத்தியிலே உள்ளாரி இருப்பவனே உலகமெல்லாம் காப்பவனே உன்னோடு நான் வந்து மாரியம்மா ஆத்தா ஆத்தா காளியம்மா மக காளியம்மா ஆத்தா காளியம்மா அன்பு நிலை மண்டலங்கள் இந்த வருடாலும் மகா காளியம்மா அம்மா மொத்தம் மாறி அழுக்கு மொத்தம் மாறி மாறி
கைதட்டி அசனை மார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு பக்திசை பாடலை நிறைவு செய்து சிறக்கி தொடர்கின்ற முதல் திரைசை பாடலாக எங்களது கலைக்குழு சிறப்பு பாடலை அறிவித்துக் கொண்டு கவிதா அவர்களுக்கு திரைசை பாடலாக இது மத்திக்கிறேன். பாடலாக நானும் வந்து சகோதரி ஸ்வேதா மாணவர் பாடலாக என்னமா சொல்ல என்னது நீங்க பாட்டுக்கு வந்ததுல இருந்து பாடிட்டு இருக்கீங்களே, நல்லா இருக்கீங்களா நல்லா எல்லாம் கேட்க கூடாதா? நீங்க பாட்டு உங்க பாட்டுக்கு வரீங்க, நீங்க பாட்டுல பாடிட்டு போறீங்க. நல்லா எல்லாம் நல்லா இருக்கீங்களாக்கா? வந்தோமா விசாரிச்சோமா, 4 நாளைக்கு பிள்ளைங்க வந்தாங்க விசாரிச்சாங்கன்னு சொல்லலாம்ல. நான் சாப்பிடும் போதே விசாரிச்சுட்டேன் எல்லாத்திட்டையும். அப்படியா? என்ன விசாரிச்சிருப்பேன்னு தெரியும், என்ன குழம்புன்னு கேட்டிருப்பேன். கரெக்டா? அது நான் கேட்கல. ரைட். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? எல்லாரும் சாப்பிடலையா? சாப்பிட்டீங்களா? சூப்பர். அப்ப சேர்ந்து ஒரு கைத்தட்டல கொடுக்கலாமே, ரொம்ப அமைதியா இருக்கீங்க. ஆமா, ஊர் கட்டுப்பாடுலாம் எது இல்ல, கட்டுப்பாடுலாம் இல்ல.
ஆமா ஒவ்வொரு பாட்டு முடிஞ்ச அப்புறம் நீங்க கைத்தட்டல் கொடுத்தாலும் எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கும், கொஞ்சம் பூஸ்ட் ஹார்லிக்ஸ் குடிச்ச மாதிரி இருக்கும். அதனால் தாங்கள் கூற வருவது ஒவ்வொரு பாட்டு முடிஞ்ச அப்புறம் எதுவுமே கொடுக்க வேண்டாம், கைத்தட்டல் மட்டும் கொடுங்க. ஒரு வாட்டி கைத்தட்டலாம் எல்லாரும் சேர்ந்து கச்சேரி முடிச்சிட்டு காசு கொடுக்க வேணாம், கைத்தட்டு மட்டும் போயிட்டு வாங்க. பரவாயில்ல, அதுதான் நமக்கு முக்கியம். ஆமா ஆமா சரக்கில் திறக்கிற பாடம் அந்த பாடிக்கிட்டு சொன்னமா சுருட்டா கால உடனே கரச காட்டமானா சேல உடனே சவக்காட்டமானா அவனா இவனா ஆத்திரமா எங்க வீட்டு அப்பெல்லாம் சொல்லக்கூடாது. ஆத்திரமா பாத்திரமா கையை பிடிச்சி எடுத்துட்டேன், கம்பு கூட மசூது அத்து விட்டாலாம் இங்க சொல்லக்கூடாது. கவிதாக்கா மாதிரி, மதுபாலாக்கா மாதிரி, தனாக்கா மாதிரி, அந்த மாதிரி பெண்களை பார்த்தா உங்களுக்கு எல்லாம் என்ன வரும்? உங்களுக்கு புதுசு புதுசு வரும். உங்களை எல்லாம் பார்த்தா அப்படித்தான் வருது. எங்களை உங்களை பார்த்தா கல் எடுத்து மண்டை உடைக்கணும் போல இருக்குமா? புரியுதா? பார்த்தா அரைஞ்ச ஒரு படுக்க வைக்கணும் போல தோணும்.
உங்க பொண்டாட்டி அப்படிலாம் சொல்லாதீங்க. இப்படிதான் சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் ஒரு குழந்தை இருக்கே அது வீடியோ பாத்துட்டு இருப்பாங்க. வாங்குறீங்களா? சும்மா எனக்கு என்னமோ எல்லாத்தையும் கேட்டு போட்டு விட்டு விட்டா. சரி ரைட்டுங்க, நாங்களே சொல்லிடவா? நீங்கள மாதிரி பெண்களை பார்த்தா உங்களை மாதிரி ஆண்களுக்கு கட்டாயமா சிறப்பு அழைப்பாளராக இருக்கக்கூடிய கணக்க போகிறார்கள். நன்றி பாராளுமான அவர்களும் நானும் இணைந்து தருகின்ற ஒரு அற்புதமான ஆடலோடு பாடலாக பல்சுவை நிகழ்ச்சியாக உங்கள் மத்தியில். பயப்படாதீங்க, நீங்க பொறுமையா மாத்துங்க. என்ன அல்ல 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 அல்லண்டு என்னன்னு கேட்டேன். என்ன வந்தது வராதோ மச்சானுக்கு பிச்சு தூக்குது. நீ இப்ப மூக்கணும்னு நீ மேடல திரும்பிக்கிட்டு மூக்கணும்ன்றிய அதுல எங்க மேல கை வேற வைக்கிற. அது கூட சேர்ந்துட்டு போறியா? அதை பத்தி உனக்கு தெரியுமா? அது ஏற்கனவே இங்க பாரு, பிள்ளைய வண்டி மாதிரி ஏத்தி விட்டு இருக்காங்க. புஷ்ஷு முன்னாடி வீங்கி இருக்கு, புஷ்ஷு வீங்கி இருக்கு. அந்த கட்டையை வீட்டுல கம்முன்னு கிடக்க மாட்டேங்கிறான். ஒரு நாள் நீ கச்சேரி வந்திருந்தீங்கன்னா அந்த வேலை உனக்கு தேவையா? தேவையா கேக்குறேன். ஐயா அவர்ல இருந்து கட்ட பிரம்மச்சாரியா கிடக்குறாரு. நீ வருஷத்துக்கு எடுத்து ஓடிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? நாளைக்கு அடுத்த வருஷம் உன்னை வச்சு நான் எப்படி கச்சேரி ஓட்டுறது?
உன்னை நம்பி எப்படி கச்சேரி வாங்குறது? இப்ப நான் என்ன பண்ணணும்? ஏன் மூக்கு நோடுறேன்? அவன் கூட ஆடுறேன். அவன் சிண்டெக்ஸ் மாதிரி இருக்கேன், பரவாயில்ல. அவன் பாரு விளக்கமாத்து குச்சி மாதிரி இருக்கேன், அவன் என்னை அடிக்க வர்றேன். அப்படிலாம் சொல்லாதீங்க அவங்கள. ஏன் அவங்க என்ன? அவங்கள சொல்லாதீங்க. ஏன் சொல்லக்கூடாதுடா? அவங்கள எங்க ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டா? ஆமா. ஐயோ ஃப்ரெண்டுன்னு சொல்லாத, லோடு பெருசாக்கி விட்டுறாங்க. பார்த்து பத்திரம் வருது. என்ன சொல்லு, இப்ப சொல்லு. என்ன வந்தது வராதப்ப இங்கிலீஷ் பேசலாம் தூக்குதுன்னு கேட்டேன். என்ன அருமா எல்லாம் உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் மேலே கீழே ஏறுது இறங்குது. என்னது? மூச்சு தாண்டா சொல்லலாம். பார்த்து சொல்லலாம். மூச்சு சூடனா முந்தி பதிக்கிட்டு சந்தி சிரிச்சிடும். ஏற்கனவே மூக்கு இப்ப காரணம்ன்றேன். லவ்ஸ்ல மேடைக்கு பின்னாடி 2 பேர் வந்திருக்காங்க. பின்னாடி வார கட்டி வச்சுட்டு ஒருத்தி வந்திருக்கா விஜய் டிவில இருந்து. அவங்க வருவாங்க உங்களை பழக்கிறதுக்கு. அவன் வாரி என்ன குத்து குத்த வர எவ்வளவு தூக்கி உள்ள சொல்லுவாங்க. ஓரம் கட்டிட்டு வந்திருக்கீங்க மாமியார்களுக்கு, எங்க மாமனார்களுக்கு, எங்க குழந்தையார்களுக்கு, எங்க குழந்தையாருக்கு ஒரு வணக்கத்தை சொல்லுங்க. சொல்லிட்டா போச்சு. ஐயா ஐயா வாரு சாபையாரே வைசல பெரியாரே, வாரு சாபையாரே வைசல பெரியாரே. அடிக்க வரிய தம்பி மண்டேல பேத்து உனக்கு அவ்வளவுதான். ரஞ்சிதனே ஒரு அளவு தான் பாப்பே. என்ன அடிக்க வர ஒரு இங்க பேசிட்டு இருக்க? என்ன ஐயனார் மாதிரி நீ வந்துட்டு இருக்க? அவ்வளவுதான் மண்டேல பேத்து ஒரு அளவுக்கு தான் பாப்பேன். சிரிக்கிற அப்புறம் அடிக்கிற. என்ன முறைக்கிற? ஒரு அளவு தான் பாப்பேன். மண்டல பேத்து நீங்க இல்ல, நீங்க உட்காருங்க. பத்திரமா உட்காருங்க. ஆள் அழகா இருக்கு, சூப்பர் சிண்டெக்ஸ் மாதிரி. முன்னாடி ஒரு தும்பிக்கை சின்னதா கிடக்கு. கோயில் மணி கோயில் மணி. எத்த தண்ணி வார்த்தை என்ன நியாயத்துல கேட்டு அப்பா மரனா அப்படி கேட்பியா நீ? இது எங்க அம்மாட்ட போய் சொல்லு. உன்னைய பேடு வேடு பேசுறாரு அவரு. வார்த்தை என்ன நாயனத்தை கேட்கிறேன். நான் நாயனம் படிச்சிருக்கேன். ஆசி பாபு வாசி வாசி பாபா எல்லாத்தையும் வாசிக்கிறாள். வாசி பாபா திஸ் இஸ் சேத்தா நீ ஒன்று போடு பாப்பா. அதாவது தூக்கி போட்டு மிதிக்காரா நீ சிரிச்சுக்கிட்டு நிக்கிற ராஸ்கல். எதுக்கு தெரியுமா நான் முதல்ல கச்சேரி பாட்டினேன்? இங்க வந்திருக்கிறது யார் யாரு எந்தெந்த ஊர்ல இருந்து எப்படிப்பட்ட கச்சேரி வந்திருக்கோம் நமக்கு தெரியும். ஆமா, இந்த உட்காந்து பாத்து இருக்காங்களே ஜனங்க, நம்ம மக்கள், அவங்களுக்கு என்ன தெரியும்? அவங்களுக்கு என்ன தெரியும்? என்ன தெரியும்? நாளை பின்ன அந்த ஊர்ல ரெண்டு பேசிக்குவாங்க. அந்த முச்சந்தில ரெண்டு முடையில ரெண்டு சந்தில ரெண்டு பொந்துல ரெண்டு கம்மாய்க்கு ரெண்டுக்கிட்டு பக்கத்தூர் கிழவி நம்ம ஊர் கிழவி எல்லாம் கூடி குமார் அடிச்சு பேசும். என்ன பேசும்? பக்கத்தூர் கிழவி நம்ம ஊர் கிழவிட்ட கேட்கும். என்ன கேட்கும்? அடியா ராமாயா
எனக்கு என்னோட முரட்டு கிளவியா இருக்குது. அதெல்லாம் அப்படிதான். உங்க ஊருக்கு யாரோ அச்சாரி பண்ண வந்தாங்களாம். ஆமா, ஆர்டி வந்தது அப்படின்னு கேட்கும். நம்ம ஊர்களில் ராமாயணம் தெரியுமா சொல்லும்? சூப்பரா சொல்லும். நச்சுன்னு சொல்லும், நறுக்குன்னு சொல்லும். என்ன சொல்லும்? அது யாரோ வந்தாங்க, அவங்க முடிஞ்சு உனக்கு அவ்வளவுதான் மரியாதை நடிச்சிருக்காங்க. இங்கிட்டு ஒரு நாயனக்காரன் வந்தாண்டி, வந்து ஊதுறான் பாரு, அப்படியே சூப்பரா ஊதுறாண்டி. இப்படியா சொல்றது? இப்படிதான் சொல்லக்கூடாது. ஒரு மாதிரி மத மதம் இருக்குல்ல சோறு, அப்படிப்பட்ட சோறு, சரியான சோறு. அண்ணா யாரு மாஸ்டர்? யாருன்னு மாஸ்டருக்கு தனியா கூப்பிட்டு பொண்ணாட பூத்திருக்கேன். சரியா? என்னோட ரிக்யூஸ்ட் தனியா பூத்திருக்கேன். அருமையான சாப்பாடு. மதுரை முத்தா, மதுரை மூர்த்தி என்னன்னா அருமையான சாப்பாடு. படுத்துருக்காப்ல ஆளு, சமைச்சிட்டு இதுப்பாப்ல. என்ன சாப்பாடு எப்படி இருந்து? அண்ணா இடத்துல சாப்பிட்ட மாதிரியே இல்ல. வீட்டு சாப்பாடு, வீட்டு சாப்பாடோட தூக்கலா இருந்துச்சு. எங்க வீட்டுல எல்லாம் வாய வைக்க முடியாது, அந்த மாதிரி இருக்கு சாப்பாடு. நீ ஒரு டைம் சமைச்சு கொண்டு வந்திய இத்தண்டியில, ஆனா செம்மையா சமைச்சு 2 வாய் தான் எடுத்துட்டேன். சூப்பரா இருந்துச்சுடா செல்லம். அதுல அந்த முட்டை கோசுல ஒரு பாயாசம் பண்ணி இருந்தவன் அங்க நிக்கிற நீ. அது முட்டைக்கோஸ் பாயாசம். ஆமா, யாராவது கேள்விப்பட்டிருக்கேன்? அதான் முட்டைக்கோசு பாயாசம். அதுதான் எப்படி இருக்கேன் முட்டைக்கோசு மாதிரி. இப்படியா சொல்றது? இன்னார் வந்தாங்க, இந்த ஊர்ல இருந்து வந்தாங்க, அன்னார் வந்தாங்க, அப்படி இப்படி ஆனா பண்ணாங்கறத நம்ம சொல்லணுமா இல்லையா? நம்ம சொன்னா தானே உங்களுக்கு தெரியும். சொல்லுவோமா? ஐயா கச்சேரி நான் கச்சேரி, கச்சேரி கச்சேரி நான் கச்சேரி, கச்சேரி நான் கச்சேரி, கச்சேரி நான் கச்சேரி, கச்சேரி நான் கச்சேரி, கச்சேரி. பசுமாடு விளம்பரமா வந்திருக்கோம். ஈன்றுக்க ஆடு அவராவது வாசிக்கிறாரு, நீ எந்திரிச்சு ஆடலாம். லேடிஸ் நான் மட்டும் குசு குசு குசுன்னு பேசுவேன். ஹலோ என்னது வெடிக்க போற நேரம் இல்ல, இது இல்ல. இந்த காதுல ஒரு புல்டு என்ன போட்டுக்கிறேன் ஓ முகர கட்டையில. எந்த நேரமும் குசு 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 குசுன்னு இருக்காரு. நீ பாத்திருக்கியா இல்லையா ஸ்வேதா? குசு என்னது? நீதான் பாத்திருக்கியா குசு? புரிய ஐயா கச்சேரி நான் கச்சேரி, கச்சேரி நான் கச்சேரி, என்ன உங்களுக்கு சிரிப்பா இருக்கு? என்ன தூக்கி போட்டு மிதிக்க உங்களுக்கு சிரிப்பா இருக்கா? இது சா என்ன செய்யறா? பேசிக்க. என்னமா பேசினா செல்லாம்? என்ன பேசினா? என்ன பேசுன தெரியும்? நோண்டாத உருட்டி உருட்டி இது பேசலாம். இந்த மாதிரி செயல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் வந்து விழுகும் போது அவங்க மூக்கு நோண்டிட்டே விழுகும். பாத்துக்க, யாராவது என் தங்கச்சி எழுத்து பேசுனிய வெதர்ல அடிச்சு தூக்கி மண்டியில போடுங்க பாப்போம். சும்மா போடுங்க. அத்தாடி அத்தா அப்பா வர பயணிக்கக்கூடிய அன்பு எனது அப்பா நல்லா ஜோரா கைதட்டுங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 வெளிநாடுகள் தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறாரு. நாதஸ்வரத்துல பீப்பின்னு அடிச்சு எரிஞ்சு விடுவார்.
ஏமாப்பா சரிதானே 100 ரூபா விட்டுறது நீ தான் என்கிட்ட இருந்து கொடுங்க எனக்கு தெரியாது அதுல கச்சேரி நாளைக்கு கச்சேரி கொடுத்துருக்கேன் 200 ரூபா கொடு நான் அதுல கழிச்சுக்கிறேன் அடுத்த கச்சேரியே கேன்சல் பண்ணிடுவேன் எனக்கு தெரியும் உன்னைய பத்தி இந்த மாதிரி ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு புகழ் வந்திருக்காங்க தம்பியை பத்தி சொல்லணும் அருமையான தம்பி நம்ம ஊர் பக்கத்துல உள்ள உருவாட்டி எல்லாருக்குமே தெரியுமில பக்கத்துல இருக்க அவ்வளவு தூரம் பாருங்க பக்கத்துல காளையார்களுக்கு ஆமா காளையார்களுக்கு அங்கிட்டு இருக்கு அதை கொடுப்பா நல்லா இருக்கு அந்த மைக் இதை நீ வச்சுக்க காளையார்களுக்கு அங்கிட்டு இருக்க உருவம் செக் பண்ணு அது என்ன சீ வாயை திறந்து பேசி உன்னை பத்தி பெருமையா சொல்றது தான் வந்திருக்கிறேன் அன்பு தம்பியே ஒரு தொலைக்காட்சியில பாத்துருக்கேன் எல்லாருமே ஒவ்வொரு தொலைக்க நான் விஜய் டிவி டிலே மட்டுமே அன்பு தம்பி நல்ல பையன் அருமையான பையன் ஒரு தொலைக்காட்சியில நீங்க ஆனா நீ பேசுறேன் சொல்லவா செக் பண்ண சொன்னேன் வேற ஒண்ணும் இல்ல செக் பண்ணிட்டியாப்பா வேற எதுவும் யோகியா உனக்கு தெரிச்சு போயிருந்துருச்சு சரி போலாமா பேசாமா அன்பு தம்பியே ரெகுலர் பண்ணிட்டான்டா ரெகுலரா ஒரு தொலைக்காட்சியில் நீங்க பாத்துக்கலாம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 வருடங்களுக்கு முன்பு விடு அது மக்களுக்கு தெரியும் அவங்க பார்த்து ஒரு நாள் அவங்களே தெரிஞ்சுக்குவாங்க இருடா அதெல்லாம் போதுடா ஒரு டைம் தான் பாத்துருப்பாங்க ஞாபகம் இருக்கு அதுலயா அப்படியா இருந்தாலும் உன் பெருமையை சொல்லி ஆகணும்ல ஜீ தமிழ் தொலைக்காட்சியில நல்லா ஜோரா ஜீ தமிழ் தொலைக்காட்சியில சொல்வதெல்லாம் உண்மையில எபிசோடு நம்பர் 57 வந்திருக்காப்ல அன்பு தம்பி கிழவி கேசல மாட்டி அந்த கிழவி கேச நீங்க பாத்துருக்கலாம் அருமையா பாத்துருக்கலாம் கருவக்காட்டுக்கு அடியில தம்பி கருவத்தூர்ல மறைஞ்சுக்கிறது விறகு வெட்ட போனோம் இங்க விறகு வெட்ட போன இடத்துல எங்க அப்புறம் தான் போனா அது போன இடத்துல கிழவிய அப்படி கத்துச்சு நான் கட்டளை வெட்ட கட்டளை பொட்டலையா நான் கட்டளை வெட்டினேன் அப்பாவும் எங்க அப்பாவும் தான் போனா ஆமா போய் வெட்டுக்காடு ஊர் பக்கத்துல வெட்டுக்காடு கம்மா அந்த கம்மாயில போய் கருவேட்ட போய் நான் உட்கார்ந்தேன் எனக்கு முன்னாடி எங்க அப்பா போயிட்டாரு அப்பா பார்த்த வேலையை நான் சொல்றதுல உண்மைக்கு நான் போயிட்டேன் ஓஹோ அப்ப பிளான் போட்டு கிளம்பிய சொல்லி முடிச்சிட்டீங்க கேஸ் நம்பர் 57 அப்புறம் பாக்கலாம் இப்போ கூட நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்க சொல்வதெல்லாம் உண்மை எபிசோடு 57 ஐயா அந்த ஆத்தா உடனே மொபைல் எடுக்கிறாங்க இங்கதான் படிச்சாப்பல பக்கத்துல எந்த ஸ்கூல்பா நம்ம கருமந்துகுடி ஒரு 10 வருஷமா 1ஆவதுல இருந்து 10ஆவது வரை அங்கதான் நல்லா கைதட்டுங்க நல்லா சூப்பர் ஸ்கூல்பா இந்த சுற்று வட்டாரமே அங்கதான் படிப்பாங்க வந்து கேளுங்க இங்க யாராவது படிச்சிருப்பாங்க இங்க இருக்கிற புள்ள இந்த சைடுல வந்து புள்ள படிக்கிற புள்ள எல்லாம் கருமந்து கொடுத்தேன் அப்படி அற்புதமான ஸ்கூல் மாத்திருங்க இவன் படிச்சு முடிச்சேன் நான் படிச்சு முடிச்சு அப்ப படிக்கலாம் கை விடுங்க பரவாயில்ல தம்பி உண்மையிலேயே வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு உருவாட்டி சக்தி அப்படின்னா ஒரு பேரும் புகழர் நம்ம நிகழ்ச்சிகளை சிறப்படைப்பாளர் அதனால வந்து அவரோட சவுடால இருக்கு ஐயோ அப்பா மேலா மினிக்கி நன்றி.